அது என்ன பிரச்சனை? இவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாபர் மசூதியில வழிபட அனுமதி கொடுத்தாங்க, உள்ள போய் வச்சுட்டு அது அப்படியே பாபர் மசூதி இல்லாம போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்ல. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்க அது இருக்குது? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த ரெண்டு பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்க என்ன கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே. நீ தானே சேட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் ஜெயில இருந்தவன என் தாத்தனுக்கு வந்து 144 தடவை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயில நடந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயில வச்சிருக்க, சிலையாவும் சிறையில் வச்சிருக்க. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிலை சிறையில் இருக்க? ஆனா என் தாத்தன் காமராஜ் ஜெயில இருப்பாப்ல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயில இருப்பாப்ல, பாத்துருக்கீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயில இருந்து விடுதலை கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையா வச்சு சமூக நல்லிணக்கம் உடச்சு போடுவாங்க. சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரை இடிக்க சொல்லி பார்ப்போம். 200 இடம் ஜெயிக்கணும்ல. அதாவது நாங்க இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும். இந்த இவங்க சாமியை காப்பாற்ற சொல்றாரு பாருங்க, திருப்பரங்குன்றம்னு அவர் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்ல. அதனால உங்களுக்கே தெரியும், பீகார்ல 6 மாவட்டத்துல அது யுரேனியம் வந்து தாய்ப்பால்ல கலந்துருச்சுன்றான். நீங்க பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில தண்ணி அள்ளி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்க பாருங்க. அப்ப பல கிராமங்கள்ல சிறுநீர் 30-35 வயசுல சிறுநீர் போயிருக்கு, சிறுநீரகம். காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தை புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருக்கு. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்ல, கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாம என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு பணம் காரு பங்களா எல்லாம் வாழ வைக்காது. காத்து நீர் சாப்பாடு இதான் வாழ வைக்கும். அதனாலதான் நான் அதை நோக்கி போராடுறேன். எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எனக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப, அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை